எடிஷன் அப்படின்னு சொன்னாவே ஃபேன்ஸ்க்கான ஸ்மார்ட் போன். அப்படின்னா என்ன? பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்மி விலையில. எஸ், மறுபடியும் சாம்சங் ஹஸ் டன் இட். மீட் த சாம்சங் கேலக்ஸி S25 ஃபேன் எடிஷன். பிரீமியம் பில்ட் குவாலிட்டி, ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், அசத்தலான கேமரா, அதோட சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் லைனப் S25 சீரீஸ்ல இருந்த எல்லா AI ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பிரீமியம் ஸ்மார்ட் போன், அதனால சின்ன பாக்ஸ் Galaxy S25 FE போட்டிருக்கு. ஓபன் பண்ண உடனே சாம்சங் S25 ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் போன் இருக்கு. சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. பேப்பர் ஒர்க், டைப் சி டு டைப் சி கேபிள். டிசைனை பார்த்த உடனே சொல்லிடலாம் S25 லைனப் எப்படி இருந்ததோ அதே டிஎன்ஏவோட தான் S25 ஃபேன் எடிஷனையும் இறக்கி இருக்காங்க. கேமரா மாடியூல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா சில வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி ஸ்லிம்மா கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 7.4 mm திக்னஸ் தான். பெசல்ஸும் பாத்தீங்கன்னா S24 ஃபேன் எடிஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது 26% ஸ்லிம்மர் பெசல்ஸோட வருது. லைட் வெயிட்டாவும் இருக்கு. 190 கிராம்ஸ் தான். நீங்க கையில ஹோல்ட் பண்ணும்போது இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கலரும் பாத்தீங்கன்னா இது ஐசி ப்ளூ கலர். மேட் பினிஷ்ல பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. டியூரபிலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் R+ ஓட வருது. ஃப்ரேமும் மெட்டல் ஃப்ரேம். அதுவும் S25 பிளஸ்ல எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி என்ஹான்ஸ்ட் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமோட வருது. இது கூடவே IP68 ரேட்டிங்கும் இருக்கு. அதனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. ஃபேன் எடிஷன் எப்பவுமே பெஸ்ட் செல்லிங்கா இருக்கிறதுக்கான காரணம் கேமரா. சோ அது எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 8 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸும் வருது. செல்ஃபி கேமரா S24 FE 10 மெகா பிக்சல் இருந்தது. இங்க 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. நார்மல் போட்டோஸ் கலர்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. 1x ஆரம்பிச்சு 30x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். 1x 2x 3xல டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. கலர்ஸும் கிறிஸ்பாவே இருக்கு. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி எல்லாம் காட்டல. நேர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கேட்ச் பண்ணிருக்கு. அதோட எனக்கு இங்க என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோன் என்ஹான்ஸே பண்ணல. என்னுடைய ட்ரெஸ் கலரா இருக்கட்டும், என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேடா இருக்கட்டும், எப்படி இருந்ததோ அதே மாதிரி எக்ஸாக்டா கேட்ச் பண்ணிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயும் கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுலயும் 1x 2x 3x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு. அதையும் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செட்டிங்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதோட ஸ்டூடியோ, பேக் ட்ராப், கலர் பாயிண்ட் இந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட இதுல சாம்சங் ப்ரோ விஷுவல் என்ஜின் இருக்கிறதுனால நாய்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 8K 30 FPS சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 4K சப்போர்ட் இருக்கு. அதோட போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இதுலையுமே போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். அவுட்புட் நீங்களே பாருங்க. ஸோ போர்ட்ரேட் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். 1x 2x 3x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலைசேஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அகெயின் லைட் கண்ட்ரோல் வெயில்ல போகிறேன். இப்போ கொஞ்சம் ஷேட்ல வரேன். அகைன் நீங்க செல்ஃபிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கேமரா ஆப்டிமைசேஷனும் S24 ஃபேன் எடிஷனை விட 25% இங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்கின் டெக்ஸ்சர் அழகா மெயின்டைன் பண்ணிருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு ஓவர் சேச்சுரேஷனோ இல்ல சாஃப்டன் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணி எல்லாம் காட்டல. எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஸ்கின் டெக்ஸ்சரா இருக்கட்டும் இல்ல கலரா இருக்கட்டும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பிளர் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்கு. அதோட சாம்சங் S25 சீரீஸ்ல இருந்தது இல்லையா எல்லா AI ஃபீச்சர்ஸ் இதுலயும் இருக்கு. கேலரியில போனீங்கன்னா ஜெனரேட்டிவ் எடிட் இருக்கு. எந்த இமேஜ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை ரீசைஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் டு இமேஜ், ஸோ எது வேணாலும் நீங்க வரைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அது இமேஜா கன்வெர்ட் ஆயிடும். போர்ட்ரேட் ஸ்டுடியோல இந்த வாட்டி என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சப்ஜெக்ட்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணி காமிக், 3D கார்ட்டூன், அதுக்கப்புறம் வாட்டர் கலர் ஸ்கெட்ச் நம்ம மாத்திட்டு இருந்தோம் இல்லையா. இனிமே பெட்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பெட் டாக் பிக்சர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டுடியோ செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 3D கார்ட்டூன் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஃபிஷ் ஐ லென்ஸ், இது ரொம்ப காமெடியா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆயில் பெயிண்டிங், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பெட் அனிமல்ஸையும் நீங்க போர்ட்ரேட் ஸ்டுடியோல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன். எந்த வீடியோ கிளிப்னாலும் நீங்க எடுத்துட்டு எங்க ஸ்லோ மோஷன் வேணுமோ அங்க மட்டும் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ மோஷனுக்கு தனியா வீடியோ கிளிப் உங்களுக்கு ரெடி ஆயிடும். டவுன்லோட் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட S25 சீரீஸ்ல இருந்தது இல்லையா Galaxy AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு.
கால் அசிஸ்ட் இருக்கு, நீங்க யாருக்குனாலும் கால் பேசும்போது லைவா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ரைட்டிங் அசிஸ்ட் இருக்கு, நோட் அசிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட், ப்ரௌசிங், அதோட ஆடியோ எரேசரும் இருக்கு. ஸோ நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் எல்லாம் இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன் டேப்ல ஆடியோ எரேசர் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதோட சர்க்கிள் டு சர்ச் நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கும் போது லைவா அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, எப்படி நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு ஐடியாஸ் கேட்கறதுக்கு சர்க்கிள் டு சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஐடியாஸ் கொடுக்கும். Gemini Live இந்த ஸ்மார்ட் போன்லயே இருக்கு. ஸோ மல்டிபிள் டாஸ்க் ஈஸியா நீங்க பண்ண முடியும். நீங்க ஃபிளைட் புக் பண்ணணும், அதே சமயத்துல அந்த ஊர்ல ஹோட்டல் செக் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒரு இமெயிலா டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு மல்டிபிள் டாஸ்கை ஈஸியா அதுவே செஞ்சிடும். அது மட்டும் இல்ல, 1950 ரூபாய்க்கு வந்து சாம்சங் அண்ட் கூகுள் பார்ட்னர் பண்ணி Gemini Pro வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க 6 மாசத்துக்கு. டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கு டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட வருது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. விஷன் பூஸ்டர் இருக்கிறதுனால எந்த லைட் கண்டிஷன்ல நீங்க மூவி பார்த்தாலும் அந்த லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் பிரைட்னஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்ஜஸ்ட் பண்றதுனால படம் பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால சின்ன சின்ன சத்தம் கூட ரொம்பவே ப்ரிசைஸா நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் Exynos 2400, இது ஒரு 4 nanometer சிப். இது டெக்கா கோர் சிப், அதாவது 10 கோரோட வரும். 1+2+3+4 இந்த கான்ஃபிகரேஷனோட வரும். GPU AMD RDNA 3 ஆர்கிடெக்சர் பேஸ். Eclipse 940 வருது. ஸோ கேம் விளையாடும் போது ரே ட்ரேசிங்லாம் நல்லா இருக்கு. ஸோ கேமிங் எல்லாம் இங்க ஸ்மூத்தாவே இருந்தது. BGM விளையாடி பார்த்தோம், ஒரு ½ an hour கேம் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாவே இருந்தது. பவர்ஃபுல் சிப்பா இருந்தாலும் தெர்மல் மேனேஜ்மெண்ட் பரவாயில்ல. S25 ஃபேன் எடிஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது 13% லார்ஜர் வேப்பர் சேம்பர் கூலிங்கோட வருது. அதோட லிக்விட் தெர்மல் இன்டர்ஃபேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கிறதுனாலயோ என்னவோ வந்து நீங்க கேமராலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வார்ம் ஆனாலும் இமீடியட்டா கூல் டவுன் ஆயிடுது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, அதோட எல்லாருடைய ஃபேவரட் One UI 8 வருது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்குனீங்கன்னா அதிக நாள், அதாவது ஒரு டெக்கேட் யூஸ் பண்ற மாதிரி அப்டேட்ஸும் தாராளமா இருக்கு. 7 years OS அப்டேட், 7 years செக்யூரிட்டி அப்டேட். ஸோ பேட்டரி அதிகப்படுத்திருக்காங்க. S24 ஃபேன் எடிஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது 4900 பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. சார்ஜர் 45 வாட் அடாப்டர் இருக்கு, தனியா தான் நம்ம வாங்கணும். 0 to 65% வெறும் 30 நிமிஷத்துல உங்களுக்கு சார்ஜ் ஆயிடும். இது கூடவே 15 வாட் QI2 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது எல்லாத்தை விட பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் சாம்சங் காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. இந்த ஸ்மார்ட் போன்லயும் சாம்சங் உடைய நாக்ஸ் செக்யூரிட்டி, அதாவது நாக்ஸ் என்ஹான்ஸ்ட் என்கிரிப்டட் ஃபங்க்ஷன் கீப் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு 3 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன், பர்சனல் டேட்டா என்ஜின், நாக்ஸ் வால்ட், அதுக்கு போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு இருக்கிறதுனால எந்த டேட்டா வந்தாலுமே வந்து இமீடியட்டா ஸ்மார்ட் போன் உள்ள போகாம வந்து அந்த டேட்டா வந்து சேஃபா அப்படிங்கறத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இதுல ஹைபிரிட் AI இருக்கிறதுனால செக்யூரிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாம்சங் Galaxy S25 ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபிளாக்ஷிப் டியூரபிலிட்டி, அதோட 8K ரெக்கார்டிங்கோட ஒரு கேமரா, அதிக நாளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட், நல்ல டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ், இது வெறும் ஃபேன் எடிஷன் இல்லாம வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விலை பொறுத்த வரைக்கும் லான்ச் முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆஃபர் இருக்கு, அதாவது 256 GB வேரியன்ட் விலையில 512 GB நீங்க வாங்க முடியும். நோ காஸ்ட் EMI இருக்கு. அதோட ஸ்மார்ட் போன் கூடவே பட்ஸ் 3 ஃபேன் எடிஷனும் வாங்குனீங்கன்னா அடிஷனலா 4000 ரூபாய் ஆஃபர் இருக்கு. எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் Galaxy S25 ஃபேன் எடிஷன் பத்தி உங்க ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கல. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.